சுட சுட 4 இட்லி எடுத்து வச்சு அதில் ஒரு 4 கரண்டி சாம்பாரை ஊற்றி மேலே ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்போது இருக்குது பாருங்கள் ஒரு டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் பச்சை பருப்பு இது எல்லாத்தையும் கழுவி குக்கரில் போட்டு மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சிக்கலாம். தனியா 2 ஸ்பூன், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் இதை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு அதுவும் ஒரு ஸ்பூன் போதும், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாவும் போட்டு அதையும் வறுத்துடலாம். இப்போது பருப்பு வேக வச்சு குக்கர்லேயே பருப்பை எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பச்சை மிளகாவும் வெங்காயமும் போட்டு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த சாம்பாரோட டேஸ்ட்டே அதுதான். தக்காளியும் சேர்த்து அதிலே வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய்கறி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கத்திரிக்காய், கேரட், உருளைக்கிழங்கு மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, சாம்பார் பொடி இது 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பரட்டி விட்டு நம்ம வேக வச்ச பருப்பு இதில் கடைஞ்சி ஊற்றிக்கலாம். பருப்பு கூடயே இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு அப்படியும் செய்யலாம். ஆனால் பார்த்திங்கன்னா காய் எல்லாமே குழஞ்சி போயிடும். இப்படி செஞ்சிங்கன்னா காயெல்லாம் நல்லாயிருக்கும், வெந்தும் இருக்கும், நல்லா இருக்கும். அதனால் நான் இப்படி செய்வேன். நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவை பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் இது கூட சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இது கூட கொஞ்சமாக புளி ஊற வச்சு அதையும் இதில் ஊற்றிக்கலாம் கரைச்சி. தேவையான அளவு தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புளி கண்டிப்பாக ஊற்றணுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பம்தான். எனக்கு புளி தேவை, அதனால் நான் ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லமும் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. வெல்லம் டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போது சாம்பாரை தாளிச்சிடலாம். நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை, ஒரு மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் போட்டு தாளித்து எடுத்து சாம்பாரில் கொட்டி கலக்க வேண்டியது தான். எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் ஹோட்டல் சாம்பார் செய்வோம். இதை 4 இட்லி வச்சு நல்லா சூப்பராக தட்டு ஃபுல்லாக சாம்பாரை ஊற்றி பிசைஞ்சி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.